கடன் அடைக்கிறக்கூடிய அதை விட சிறப்பான முகூர்த்தம் ஏதாவது இருக்கா குருஜி? மைத்ரேய முகூர்த்தம், மைத்திர முகூர்த்தம் இப்படிலாம் இவங்க சொல்றதே பார்த்தோம்னா தவறு ஒன்று. இதுவே ஒரு மேடப் அப்படின்ற மாதிரியான விஷயமா சொல்லலாம். இவங்க மைத்திர முகூர்த்தம்னு என்ன சொல்றாங்க அப்படின்னா, செவ்வாய் கிழமையும் அஸ்வினி நட்சத்திரமும் மேஷ லக்னமும் சேரக்கூடிய வேலை. அது மைத்ரேய முகூர்த்தம், மைத்திர முகூர்த்தம் இப்படிலாம் சொல்றாங்க. ஆக்சுவலா அது மித்ர முகூர்த்தம் அப்படின்னு பேர். அந்த மித்ர முகூர்த்தம், மித்ரன் என்றால் சூரியன். அவங்க கடனோட ஒரு சிறு பகுதியை அடைத்தால் அந்த கடன் அடைஞ்சிடும் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமாக சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த முகூர்த்தங்கள் அப்படிங்கிறது, இந்த மைத்திர முகூர்த்தம் அப்படின்னு பேர் எப்படி வந்தது அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு ஒரு நாளில் 30 விதமான முகூர்த்தமாக நம்ம குறித்து வைத்திருக்கிறார்கள். இதுக்கு இவங்களுக்கு இந்த பிரம்ம முகூர்த்தம்னால என்னன்னு தெரியாததான் நிறைய பேர் நிறைய சொல்லிட்டு இருக்காங்க. கடன் தொல்லை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் தொல்லை பண்ணிட்டு இருப்பாங்க பார்த்தீங்களா, அந்த கந்து வட்டியெல்லாம் கொடுத்து மாட்டிக்கிட்டு இருப்பாங்க. அவங்கெல்லாம் அதை சார்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னா ஷஷ்டி திதி இருக்கு இல்லையா, நான் அவங்களோட இஷ்ட தெய்வம் குலதெய்வத்தை பிரார்த்தனை செய்து கொண்டு அவர்களோட பூஜை அறையில் வைத்து இதை நான் அந்த பணத்துக்காக டுவர்ட்ஸ் அந்த முதலுக்காக வைக்கிறேன் அப்படின்னு வச்சாங்கன்னா, ஏதோ ஒரு ரூபத்திலே அவர்களுக்கு அந்த கடன் வெகு விரைவாக அடைவதற்குண்டான ஒரு காலகட்டம் வந்துடும். கடனை தவறான ஒரு முகூர்த்தத்தில் வாங்கினா அதற்குண்டான பலன் ரொம்ப ரொம்ப மோசமாக இருக்கும். ஸ்ரீகுரு நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். இன்னைக்கு முகூர்த்தம் சார்ந்த நிறைய விஷயங்கள் நம்ம குருஜி கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் குருஜி. நமஸ்கார் குருஜி. இப்போ அந்த கடன் தீர்க்கிறதுக்கு ரொம்ப விசேஷமா சொல்லக்கூடிய அந்த மைத்திர முகூர்த்தம், கடன் அடைக்கிறக்கூடிய அதை விட சிறப்பான முகூர்த்தம் ஏதாவது இருக்கா குருஜி? அந்த மாதிரியான ஒரு முகூர்த்தம் தான் இப்போ கடந்த சில ஆண்டுகளாகவே நம்ம மைத்திர முகூர்த்தத்தை மிஞ்சும் கடன் அடைக்கும் நேரம் அப்படின்னு சொல்லிட்டு வாட்ஸ்அப் சேனலில் இருக்கக்கூடியவர்களுக்கு எல்லாமே கொடுத்துக்கிட்டு இருக்கோம். முதல்ல பார்த்தோம்னா நம்ம யூடியூப்லேயே கொடுத்துட்டு இருந்தோம். பொதுவாக எந்த ஒரு விஷயத்தையுமே அவங்க திரும்ப திரும்ப எதையாவது ஒன்று நம்ம சொன்னோம்னா அதை உடனே அடுத்த நாளே அது வேற ஒரு சேனலில் வருது அப்படின்ற மாதிரியான விவரமாக வைத்திருக்கிறதுனால நம்ம இப்போ வாட்ஸ்அப் சேனலில் கொடுத்துட்டுருக்கோம். அதை மாதம் அந்த மாதிரியான ஒரு விஷயமா கொடுத்துட்டுருக்கேன். அதில் மிஞ்சின முகூர்த்தங்கள் இருக்குது, அதுக்கு மிஞ்சின முகூர்த்தம் இருக்குது. இன்னொன்று பார்த்தோம்னா மைத்ரேய முகூர்த்தம், மைத்திர முகூர்த்தம் இப்படிலாம் இவங்க சொல்கிறதே பார்த்தோம்னா தவறு ஒன்று. இன்னொன்று இவங்க இதுவே ஒரு மேடப் அப்படின்ற மாதிரியான விஷயமா சொல்லலாம். நம்மளுடைய கிரந்தமானது காலப்பிரகாசிகை என்ற ஒரு, இப்போ முகூர்த்த சிந்தாமணின்லாம் நம்ம முகூர்த்தத்துக்கு உண்டான ஒரு கிரந்தங்கள் இருக்கின்றன. அது மாதிரி காலப்பிரகாசிகை என்ற ஒரு கிரந்தம் இருக்கிறது. அந்த காலப்பிரகாசிகை என்ற கிரந்தத்தில் கொடுத்துருக்கக்கூடிய ஒரு முகூர்த்தம் என்ன, மைத்ரேய முகூர்த்தம் அப்படின்னு அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தா, இப்போ இவங்க மைத்திர முகூர்த்தம்னு என்ன சொல்றாங்க அப்படின்னா, செவ்வாய் கிழமையும் அஸ்வினி நட்சத்திரமும் மேஷ லக்னமும் சேரக்கூடிய வேலை. அது மைத்ரேய முகூர்த்தம், மைத்திர முகூர்த்தம் இப்படிலாம் சொல்றாங்க. ஆக்சுவலாக அது மித்ர முகூர்த்தம் அப்படின்னு பேர். அந்த மித்ர முகூர்த்தம், மித்ரன் என்றால் சூரியன், மித்ர முகூர்த்தம்னு பேர். அது மித்ர முகூர்த்தம், அது மைத்திர முகூர்த்தம் இப்படிலாம் ஆயிடுச்சு. இன்னொன்று இவங்க அனுஷ நட்சத்திர நாளிலே விருச்சிக லக்னத்திலே இருக்கக்கூடிய வேலையும் அதுவுமே செவ்வாய்க்கிழமையா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான விஷயமெல்லாம் கிளப்பி விட்டுருக்காங்க. இதெல்லாமே மேடப். ஆக்சுவலா அங்க அந்த காலப்பிரகாசிகையில் என்ன இருக்குன்னா, அஸ்வினி நட்சத்திரம் மேஷ லக்னம், அதுக்கப்புறம் அனுஷ நட்சத்திரம் விருச்சிக லக்னம், இப்படி மட்டும் தான் கொடுத்துருக்காங்க எந்த நாளாக இருந்தாலும். அதனால பார்க்கக்கூடிய அன்பர்கள் எல்லாம் ஜெனரிக்காக அவங்க யூஸ் பண்ற மாதிரியான ஒரு விஷயமாக இருந்தால், அவங்க அஸ்வினி நட்சத்திர நாளிலே மேஷ லக்னம் அப்படிங்கிறது, இந்த லக்னம் எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு நிறைய பேருக்கு நினைப்பாங்க. இதுக்கு அவங்க வேற எல்லாம் பார்க்க வேண்டாம். இதுக்கு பெஸ்ட் மெத்தட் நான் நிறைய தடவை ஒரு லிங்க் முகூர்த்தத்துக்குண்டான லிங்க் கொடுத்துருக்கேன். இப்போ எல்லாருக்குமே அவங்க ஆப்ல வச்சுட்டு இருக்காங்க. அந்த ஆப்ல பார்த்தீங்கன்னா தமிழ்லேயே இருக்கிற ஆப்ல எல்லாம் பார்த்தோம்னா ஜாதகட்ட மதிப்போட்டு இன்னைக்கு இந்த லக்னம் எல்லாம் கொடுக்குறாங்க. அவங்க சிட்டிக்கு உண்டானது அவங்க போட்டுட்டு தான் அவங்க அதுக்குள்ளேயே போக முடியும். ஒவ்வொரு சிட்டிக்குமே இந்த லக்னம் மாறும். அப்போ அவங்க எக்ஸாக்டாக அதை பார்த்து அந்த லக்னத்துக்கு உண்டானதான் யூஸ் பண்ணிட்டாங்கன்னா அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸாக யூஸ் ஆகும். இது செவ்வாய்க்கிழமையாக இருக்கணும்னு பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. தாராளமாக எந்த ஒரு நாளாக இருந்தாலும், எந்த கிழமையாக இருந்தாலுமே கூட அஸ்வினி நட்சத்திரமாகவோ அல்லது அனுஷ நட்சத்திரமாகவோ இருந்தால் அதில் விருச்சிக லக்னத்தையும் மேஷ லக்னத்தையும் அவங்க தேர்ந்தெடுத்து அந்த கடன் அடைக்கிறது அப்படிங்கிற மாதிரியான ஒரு மெத்தட் ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஒர்க் ஆகக்கூடியது. நாம் மாதம் கொடுக்கறது நிறைய ஒரு காரணிகள் எல்லாம் வைத்து அதை பார்த்து நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கேன். அது ஒரு விஷயம் இருக்குது. ஜெனரிக்காக ஒருத்தங்க இதை தவிர வேறு ஏதாவது இன்னும் எக்ஸாக்டாக இன்னொரு முகூர்த்தம் இருக்கா அப்படின்னு பார்த்தா, கிருத்திகா நட்சத்திரம். கிருத்திகா நட்சத்திரத்திலே வரக்கூடிய மேஷ லக்னம், செவ்வாயுடைய லக்னம், மேஷ லக்னத்தை பார்த்து அவங்க அடைக்கிற மாதிரி இருந்ததுன்னா அது பண்ணலாம். இல்லை உங்களுக்கு கிருத்திகா நட்சத்திரத்திலே செவ்வாய் ஹோரையாக பார்த்து அவர்கள் செய்வதுமே கூட நல்ல ஒரு பலன் தரக்கூடியதாக. இந்த நாட்களில் என்ன செய்ய வேண்டும் குருஜி? அவங்க கடனோட ஒரு சிறு பகுதியை அடைத்தால் அந்த கடன் அடைஞ்சிடும் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமாக
சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த முகூர்த்தங்கள் அப்படிங்கிறது, இந்த மைத்திர முகூர்த்தம் அப்படின்னு பேர் எப்படி வந்தது அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு வந்து ஒரு நாளில் 30 விதமான முகூர்த்தமாக நம்ம வந்து குறித்து வைத்திருக்கிறார்கள். இவங்களுக்கு வந்து இந்த பிரம்ம முகூர்த்தம்னாலே என்னன்னு தெரியாததான் நிறைய பேர் வந்து நிறைய சொல்லிட்டு இருக்காங்க. பிரம்ம முகூர்த்தம் அப்படின்றது வந்து இவங்க சொல்றது அந்த 4:30 to 6 அப்படிங்கிறது வந்து பார்த்தோம்னா, பிரம்ம முகூர்த்தம், சமுத்திர முகூர்த்தம் ரெண்டும் சேர்ந்து வரும். இதுக்குண்டான வித்தியாசம் எல்லாமே நம்ம சொல்லியிருக்கோம். அந்த சமுத்திர முகூர்த்தம்னு சொல்லக்கூடியது முன்னால் வரக்கூடியது தான் பிரம்ம முகூர்த்தம் அப்படின்றது. கரெக்டாக உங்களுக்கு சூரிய உதயம் ஆயிடுச்சுன்னா அதிலிருந்து கணக்கு பண்ணி 30 முகூர்த்தங்களாக, ஒரு முகூர்த்தம் அப்படின்னா 48 நிமிஷம் ஒரு முகூர்த்தம். அப்போ 48 நிமிஷமாக அவர்கள் வந்து கால்குலேட் பண்ணிக்க வேண்டியது. அப்போ சூரிய உதயம் ஆரம்பிச்சு விட்டுனா அதுக்கப்புறம் வரக்கூடிய முகூர்த்தத்திற்கு பெயர் ருத்ர முகூர்த்தம் என்று பெயர். பொதுவாக அந்த முகூர்த்தத்தில் எதுவும் செய்யாமல், அதாவது புதிய விஷயங்கள் எதுவும் செய்யாமல் இருக்கிறது நல்லது. அதே சமயத்திலே பரிகார விஷயங்கள் செய்யலாம், வழிபாட்டு விஷயங்கள், பிரார்த்தனை விஷயங்கள் செய்யலாம், ருத்ரனுக்கு உண்டான அபிஷேகங்கள் செய்யலாம். ருத்ரனுக்கு உண்டான அந்த ருத்ர ஜபம் செய்யறது அப்படின்றதுமே நல்ல ஒரு பலன் தரக்கூடியதாக இருக்கும். கஷ்டங்கள் வந்து பெரும்பாலும் ரொம்ப காலமாக இருக்கக்கூடிய கஷ்டங்களை விளக்கக்கூடிய ஒரு முகூர்த்தமாக அந்த ஒரு முகூர்த்தம் இருக்கும். ஆனால் புதிதாக ஒரு நல்ல காரியம் அப்படின்னு ஆரம்பிக்கக்கூடாது. அது வந்து ஃபினான்ஸாக இருக்கலாம், ஹெல்த்தாக இருக்கலாம், என்னவா இருந்தாலுமே அது புதிதாக ஆரம்பிக்கக்கூடாது. அடுத்து வரக்கூடியது வந்து பார்த்தோம்னா, ருத்ர முகூர்த்தத்துக்கு அப்புறம் அஹி முகூர்த்தம் அப்படிம்பாங்க. சர்ப்ப முகூர்த்தம் இந்த பேர்லையும் சொல்லக்கூடியது உண்டு. அஹி முகூர்த்தம், சர்ப்ப முகூர்த்தம் அப்படின்னா என்ன அப்படின்னா, உங்களுக்கு வந்து அந்த சர்ப்பத்தை குறிக்கக்கூடியதுன்னு வச்சுக்கலாம். அந்த ஒரு முகூர்த்தத்திலையுமே நம்ம வந்து பெருசாக எதுவும் நல்ல விஷயங்கள் செய்ய மாட்டார்கள். இது ரெண்டுத்தையும் விட்டோம்னா அதுக்கு அடுத்தது மித்ர முகூர்த்தம் என்பார்கள். அந்த மித்ர முகூர்த்தம் அப்படின்னா, மித்ரன் என்பது வந்து சூரியனை குறிக்கக்கூடியது. மித்ர முகூர்த்தம், மித்ரன் அப்படின்னா ஃப்ரெண்ட் அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம் இல்லையா? அதேமாரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சூரியனையுமே குறிக்கக்கூடியது. அந்த மித்ர முகூர்த்த நேரம் அப்படின்றது தான் மைத்திர முகூர்த்தம்னு இவங்க சொல்லக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. அதுக்கு அடுத்தது பித்ரி முகூர்த்தம், இந்த மாதிரிலாம் இருக்குது. இந்த முகூர்த்தங்களை நான் நிறைய கொடுத்துருக்கேன். நிறைய விஷயங்கள் அந்த கரெக்டாக அந்த முகூர்த்தத்தில் நம்ம யூஸ் பண்ணோம்னா அதற்குண்டான பலன் வந்து ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும். ஒரு லோனில் ஒரு பகுதி அமௌண்ட் எடுத்து அவங்க கொடுத்துட்டாலே அதற்குண்டான பலன் அவர்களுக்கு சீக்கிரமாக அடைபடுவதற்குண்டான ஒரு விஷயம் வந்து அவங்களுக்கு வந்துடும். குருஜி, இப்போ இது வந்து விடியற் காலையில் இந்த முகூர்த்தம் வருது. சில பேர் இந்த கடன் வாங்கினவங்க பார்த்தீங்கன்னா ஒரு பகல் ஒரு 9 மணி 10 மணிக்கு மேலே தான் அந்த கடன் அடைக்கிறதுக்காக போவாங்க. இப்போ இந்த டைமில் எப்படி பண்ணணும் குருஜி? இது நம்ம வந்து 2 விதமாக இருக்குது. ஒன்று வந்து பார்த்தோம்னா, இந்த காலையில் 6 மணிக்கு ஒரு முகூர்த்தம் ஸ்டார்ட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. நான் சொன்ன ருத்ர முகூர்த்தம் அப்படிங்கிறது 6 மணிங்கிறது நம்ம சூரிய உதயத்தை பேஸ் பண்ணுறோம். 7:36 வரைக்கும் அஹி முகூர்த்தம் இருக்கும். 7:36க்கு அப்புறம் இருக்கக்கூடிய ஒரு 48 நிமிஷம் தான் இந்த மித்ர முகூர்த்தம், மைத்திர முகூர்த்தம். இதுவே வந்து உங்களுக்கு இந்த டைமில் அந்த லக்னம் இருக்காங்கிறத பார்த்துக்கணும். இது நம்ம வந்து மெயினாக இது அனுஷ நட்சத்திரமாக இருக்கா அப்படின்றத பார்க்க வேண்டியது. இல்லைன்னா உங்களுக்கு அஸ்வினி நட்சத்திரமாக இருக்கான்னு பார்க்க வேண்டியது. நான் சொன்ன மாதிரி கிருத்திகா நட்சத்திரமாக இருக்கான்னு பார்க்க வேண்டியது. இது எல்லாமே பலன் தரும். அது நம்ம மிட் நைட்டில் ஏதாவது ஒரு டைமில் வந்ததுன்னா கூட நம்ம இது செய்யலாம். ஹோரையை பார்த்து செய்கிறோம், நம்ம செவ்வாய் ஹோரையாக பார்க்குறோம், லக்னம் வந்து உங்களுக்கு மாறி வருது அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா கூட தாராளமான முறையில் செய்யலாம். அதில் ஒரு தவறு கிடையாது. எப்படின்னா இப்போ எல்லாமே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜிபே, பேங்க்கில் பேமெண்ட் பண்ணுறது எல்லாமே ஆன்லைன் டிரான்சாக்ஷன் ஆகிடுச்சு. இஎம்ஐ ஏதாவது நம்ம வந்து கிரெடிட் கார்டு ரொம்ப நாளாக நமக்கு ஏற்றுக்கிட்டு இருக்குன்னா கூட அந்த கிரெடிட் கார்டில் டுவோர்ட்ஸ் நம்ம ஏதாவது ஒரு அமௌண்ட் அப்படின்னு கட்டலாம். எனக்கு இஎம்ஐ வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கிரெடிட் கார்டில் கட்டிகிட்டு இருப்பாங்கல்ல, அவங்க ஆல்ரெடி ஒரு சுழலில் தான் இருப்பாங்க. அவங்க என்ன அமௌண்ட் போட்டாலும் அந்த கிரெடிட் கார்டு எடுத்துக்கும். அந்த அவங்க ஆப்பில் அவன் என்ன பணத்தை போட்டாலும் அவன் எடுத்துப்பான். அதனால் ஏதாவது ஒரு அமௌண்ட் அவங்க போட்டு விட்டுட்டாங்கன்னா அவங்களுக்கு அது பாட்டுக்கு அது போயிடும். அது மாதிரி பண்ணுறது ஒரு நல்ல ஒரு பலன் தரும். கடன் தொல்லை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் தொல்லை பண்ணிட்டு இருப்பாங்க பார்த்துருங்களா, அந்த கந்து வட்டியெல்லாம் கொடுத்து மாட்டிக்கிட்டு இருப்பாங்க. அவங்கெல்லாம் அதை சார்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னா ஷஷ்டி திதி இருக்கு இல்லையா, ஷஷ்டி திதி இருக்கக்கூடிய, அதாவது சூரிய உதயத்திலே அந்த திதி இருக்க வேண்டும். அந்த ஷஷ்டி திதி இருக்கக்கூடிய நாளிலே செவ்வாய் ஹோரையாக தேர்ந்தெடுத்து கடனில் கொஞ்சம் அடைக்கிறதோ அல்லது கடனில் உட்காந்து அவங்க வந்து பேசுறது, அவங்க வந்து கம்மி பண்ணி பேசுறது. இப்போ ஏதாவது அவங்க வந்து செட்டில்மெண்ட் ப்ராசஸ்க்கு பண்ணுறாங்க அப்படின்னா அந்த செட்டில்மெண்ட் ப்ராசஸை இந்த ஒரு டேயில் வச்சுக்கிட்டாங்கன்னா நல்ல ஒரு பலன் தரக்கூடியதாக இருக்கும். ஜென்ரலாகவே நம்ம வந்து செவ்வாய்க்கிழமைகள்லாம் பார்த்து அடைக்கிறதுமே பலன் கொடுக்கக்கூடியது தான். இதெல்லாமே வந்து இந்த மைத்திர முகூர்த்தத்தை தாண்டி ஒர்க் பண்ணக்கூடிய நேரம். இன்னும் எக்ஸாக்டாக உங்களுக்கு வேணும் அப்படின்ற மாதிரியான விஷயமாக இருந்தால் இந்தியா இலங்கை நேரப்படி நான் வந்து மாதமே அந்த வாட்ஸ்அப் சேனலில் கொடுத்துட்ருக்கேன். அதுவுமே எல்லாமே நிறைய பேர் அடைச்சிக்கிட்டு தான் இருக்காங்க. சிறு பகுதியை அவங்களால கொடுக்க முடியலை அப்படின்ற பட்சத்தில் வீட்டில் சிகப்பு துணியில் ஒரு அமௌண்ட், அந்த அமௌண்ட் இது வந்து ஒரு 100 ரூபாய் ஆகட்டும், 100 ரூபாய் போய் எப்படி கட்டுறதுன்னு நிறைய பேருக்கு அந்த ஒரு எங்கிட்ட 100 ரூபா தான் இருக்குது, இல்லை 500 ரூபா தான் இருக்குது, நான் அவங்ககிட்ட வந்து 5 லட்ச ரூபா வாங்கியிருக்கேன், 500 ரூபாய் கொடுத்தா அவங்க வந்து என்கிட்ட சண்டைக்கு வர மாட்டாங்களா? சரி, அப்போ அந்த 500 ரூபாய் எடுத்து சிகப்பு துணியில் முடிஞ்சு நான் அவங்களோட இஷ்ட தெய்வம் குலதெய்வத்தை பிரார்த்தனை செய்து கொண்டு அவர்களோட பூஜை அறையில் வைத்து இதை வந்து நான் அந்த பணத்துக்காக டுவர்ட்ஸ் அந்த முதலுக்காக வைக்கிறேன் அப்படின்னு வச்சாங்கன்னா ஏதோ ஒரு ரூபத்திலே அவர்களுக்கு அந்த கடன் வெகு விரைவாக அடைவதற்குண்டான ஒரு காலகட்டம் வந்துடும்.
பொதுவாக வந்து கடனை வந்து தவறான ஒரு முகூர்த்தத்தில் வாங்கினா அதற்குண்டான பலன் ரொம்ப ரொம்ப மோசமாக இருக்கும். அது மாதிரி ரொம்ப மோசமாக இருக்கக்கூடிய சுச்சுவேஷனில் இருக்கிறவங்கெல்லாம் பிரதோஷ தினம், இந்த பிரதோஷம் அப்படிங்கிறது சிவனுக்கும் உண்டானது, நரசிம்மருக்கும் உண்டானது. அவர் பிரதோஷ வேளையில் தான் உட்கார்ந்து அந்த இரணியனை வதம் செய்தார். ஸோ அப்போ அந்த பிரதோஷ தினம் சனி பிரதோஷமாக பார்த்து கொள்ள வேண்டும். சனி பிரதோஷமாக பார்த்துக்கிட்டு அந்த சனி பிரதோஷம் நாளிலே எப்பெல்லாம் சரலக்னம் வருதோ, சரலக்னம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சரம், ஸ்திரம், உபயம் அப்படி 3. இப்போ சரலக்னம் அப்படின்னு பார்த்தோம்னா மேஷ லக்னம் சரலக்னம், கடக லக்னம் சரலக்னம், துலா லக்னம் சரலக்னம், மகர லக்னம் சரலக்னம். ஸோ இந்த 4 லக்னங்கள் அவங்க வந்து அவங்களோட ஆப்பில் பார்த்துக்க வேண்டியது. அந்த 4 லக்ன காலத்திலே கடன் அடைத்தார்கள் என்றால் எவ்வளவு கடுமையான ஒரு சூழ்நிலையிலும் வாங்கியிருக்க கடன் அடையாமல் ரொம்ப காலமாக இருக்குது அப்படின்னு நினைக்கக்கூடிய கடன்களுமே வாங்கிடலாம். இதை கடனை கொடுத்தவங்களுமே இந்த ஒரு டைமில் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு, பாரு இந்த டைமில் எனக்கு கண்டிப்பாக எனக்கு ஒரு 1000 ரூபா கூட கொடு, நீ என்கிட்ட 50 லட்சமே வாங்கிக்கோ பரவாயில்ல, ஒரு 1000 ரூபா 2000 ரூபா எனக்கு முதலுக்குன்னு கொடு, நான் வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கூட அவங்க போய் வாங்கி யூஸ் பண்ணாங்கன்னா அது வந்து அவங்க எடுத்து டுவர்ட்ஸ் அந்த கணக்குக்காக அவங்க எழுதிக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு தானே அந்த பணம் எப்படியாவது ஒரு ரூபத்தில் அவங்களுக்கு சீக்கிரம் வரப்போகுது. அது 2 விதமாகவுமே அவங்க வந்து புத்திசாலித்தனமாக யூஸ் பண்ணிக்கலாம். அவங்க தொடர்ந்து நீங்கள் இது மாதிரியான கண்டென்ட் ஸ்ரீகுரு நேயர்களுக்கு கொடுக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன் குருஜி. நன்றி. நமஸ்காரம்.